Hi friends, welcome to Slow's Kitchen. இன்னைக்கு நம்ம பூரி சப்பாத்திக்கு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுப்பை பத்த வச்சுட்டு ஒரு கடாயை அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சோம்பு 1/4 ஸ்பூன், பட்டை 1, கிராம்பு 4, பிரியாணி இலை 1 சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் 4, பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் 6, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. காஞ்ச மிளகாய் 2, ஒரு கொத்து கருவேப்பிலை, சீக்கிரமா வதங்கறதுக்காக கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி 1 ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி 1 சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் மீடியம் சைஸ்ல தான் எடுத்திருக்கேன் தக்காளி. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். எல்லா பொருட்களையும் நல்லா கலக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் டீ குடிக்கிற டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்தி இருக்கிறேன். திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு தக்காளியை நல்லா சாஃப்டா வர வரையில வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கடலை மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துட்டு கடலை மாவு 1 ஸ்பூன், நான் டீ குடிக்கிற டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்திட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கணும். இப்ப நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்க கடலை மாவு கரைசலை சேர்த்திடலாம். இப்ப இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். கடலை மாவு கரைசல் சேர்த்துனதுக்கு அப்புறம் அடுப்பை வேகமா வைக்க கூடாது, சிம்ல வச்சுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்ப கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலைய தூவி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க. அருமையான சுவையில சூப்பரா ஆனியன் மசாலா ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டு கிச்சன்ல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்றேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.